உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் பதிலாக அன்பரின்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 முதல் சில வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் யாரை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ளுவார்? ஆம் பிரியமானவர்களே, உலகத்தை, பாவத்தை, மாமிசத்தை வெறுத்தவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர்களை மாத்திரமே அவருக்கென்று நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்ளுவார். ஆம், தானியேல் ராஜாவின் அரண்மனையில் இருந்தபோது ராஜாவினுடைய உணவின் காரியங்கள், இந்த ராஜாவின் எந்த ஒரு காரியங்களையும் அவர் தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை தனக்குள்ளே தீர்மானம் செய்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டு கொள்ளப்படாதபடிக்கு தனக்குள்ளே தானியேல் தீர்மானம் செய்து அவர் கர்த்தருடைய நாமத்தை அந்த அரண்மனையிலே மகிமைப்படுத்தினபடியினாலே ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவரை கர்த்தர் அதிகாரியாக கொண்டு வந்தார். அந்த அரண்மனையில் இருப்பவர்களை காட்டிலும் 600 பேரை காட்டிலும் அவர் 10 மடங்கு ஞான சமர்த்தம் உள்ளவராய் காணப்பட்டார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். சொப்பனத்தை சொல்கிற ஆவி, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற ஆவி, இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் தானியேல் ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தனக்குள்ளே தீர்மானம் செய்து கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்ததினாலே கர்த்தர் அவரை தனக்கென்று தன்னுடைய நித்திய மெய் விவாகத்துக்கென்று கர்த்தர் தானியேலை முன்குறித்தார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் அவர் மணவாளனாய் இருக்கிறபடியினாலே, நீங்கள் மணவாட்டியாய் இருக்கிறபடியினாலே உங்களை நித்திய மெய் விவாகத்துக்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களிடம் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தானியேல் எப்படியாய் இந்த உலகம் என்கிறதான ராஜ போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டாரோ, அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் என்கிறதான ராஜ போஜனம் உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளும் போது நம் தேவாதி தேவன் உங்களை மணவாட்டியாய் அவருக்கென்று நித்திய மேவிவாகத்துக்கென்று உங்களை முன்குறித்து நியமித்து கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை
ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏழைகளுக்கும் உதவி செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவராய் காணப்படுகின்றார். இதுவே நாம் தேவாதி தேவனுக்கு செய்கிறதான நன்றி கடன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மொர்தெகாய் செய்த தீர்மானத்தின்படி, யூதர்கள் செய்த தீர்மானத்தின்படி அவர்கள் எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யும்படி அவர்கள் எடுத்த அந்த முயற்சியின்படி நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் முயற்சி எடுத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் செய்து எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சிறுமிப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வோம், தானம் தர்மம் செய்வோம். தேவன் கொடுக்கிற மகா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.